நாங்கள் பேர்ன் நகரத்தில் உள்ள ஒரு புக் ஷாப்புக்கு வந்திருக்கோம். பாரிஸில் கூட நம்ம பார்க்க முடியாத ஒரு புக் ஷாப் வந்து இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் என்ன ஒன்றுனாக்கா, ஃப்ரெஞ்ச் புக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் உள்ள புக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. புக் மார்க்ஸ் எல்லாம் நல்ல வெரைட்டியாஸ் இருக்குது. எல்லா ஜேர்னல்ஸ்லேயும் நம்மளுடைய இந்த புத்தகத்தை வந்து பார்க்க முடியுது. வெளியில் நம்ம பார்த்தோம், ஒரு போஸ்டர் இருந்துச்சு இல்லையா, ஒரு புக் இன்ட்ரொடக்ஷனுக்காக வேண்டி இந்த பேர்ன் நகரத்தில் ஒரு ஆத்தர் அவங்களுடைய இனாகுரேஷன் ப்ரோக்ராமை அந்த குறிப்பிட்ட தேதியில் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான விளம்பரத்தை தான் நீங்கள் வெளியில் பார்த்தீங்க. பட் எதர்வே நமக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னாக்கா, இங்கே எல்லாமே ஃப்ரெஞ்சு புத்தகமாகவே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டுருவோம். யூ ஹாவ் புக்ஸ் இன் இங்கிலீஷ் அப்ஸ்டேர்? ஓகே, நேயர்களே, லக்கிலி இங்கிலீஷ் புக்ஸும் இருக்கான். மாடி மேலே ஏறுனா போய் பார்த்துருவோம். இவங்கெல்லாம் ஆத்தர்ஸோடைய ஃபோட்டோஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? புக் பிரியர்களே உங்களை தான். ஸோ ஹியர் இட் இஸ் ஃபுல் ஆஃப் இங்கிலீஷ் புக்ஸ். சவுதியில் ஜரீர் புக் ஸ்டோர்ஸில் இல்லாத புத்தகங்கள்லாம் கூட நிறைய இங்கே இருக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஜார்னல்ஸ். ஸோ டிலைட் இஸ் வெயிட்டிங். நாம் அவசரப்பட்டு கிளம்பாமல் ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட கேட்டதுனால இந்த இடத்துல இவ்வளவு புத்தகங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த புத்தக வரிசைகளில் உங்களுக்கு பரிச்சயப்பட்ட புத்தகங்கள், டைட்டில்ஸ், ஃபேமஸான ஆத்தர் பேர் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கான்வர்சேஷனை பிகின் பண்ணலாம். உண்மையிலேயே இது ஒரு நல்ல இடம்தான். எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த சிட்டியாக இருந்தாலும் சரி, நூலகம், லைப்ரரிஸ், புக் ஷாப்ஸ் இதெல்லாம் மிகவே அத்தியாவசியமான ஒரு இடம். ஒவ்வொரு கிராமமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நகரமாக இருந்தாலும் சரி, நோ மேட்டர் எந்த ஜார்னலாக இருந்தாலும் சரி, இஸ் நத்திங் ராங் இன் த லேர்னிங். லேர்ன் பண்ணி அன்லேர்ன் பண்ணுறது வேறு விஷயம், லேர்னே பண்ணாமல் இருக்கிறது வேறு விஷயம். புதுமையான விஷயங்களை அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவில் விளங்கிக்கிறது அவங்களுடைய லேர்னிங் சுதந்திரம். ஸோ நானும் இந்த சேனல் வழியாக அதே உங்களிடம் பணிக்கின்றேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னா, இங்கே உள்ள வாசிப்பாளர்கள் வந்து இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு நோட்ஸ் விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு புத்தகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல நோட்ஸை நம்ம வந்து பார்க்க முடியுது. நான் கூட சரி புத்தகத்தோடு வந்து அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு கூட ஆரம்பத்தில் மிஸ்கன்செப்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். பட் லுக் அட் திஸ், அவங்களுடைய கமெண்ட்ஸை, அவங்க எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி நோட்ஸில் அழகாக விட்டுட்டு போகிறாங்க. இந்த மாதிரியான ப்ராக்டிஸையும் நீங்கள் உங்களுடைய ஊர்களில் உள்ள புத்தக கடைகளில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது இன்னும் வாசிப்பாளர்களுக்கு உற்சாகத்தையும் விவேகத்தையும் ஏற்படுத்தும். மக்களே, பேர்ன் நகரத்துக்கு வந்தால் இந்த புத்தக கடைக்கு வராமல் போயிடாதீங்க. நான் கூட இது ஜஸ்ட் ஸ்மால் புக் ஸ்டோர் அப்படின்னு தான் நினச்சேன். பட் லுக் அட் திஸ் இஸ் நாட் ஒன்லி a புக் ஷாப். இதில் எவ்வளோ ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் கூட இங்கே சோவினியர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம ஆர்டிஸ்டிக்காகவே இருக்குது. அதாவது புக் ஷாப்லேருந்து கொஞ்சம் ஒரு சப்வே மாதிரி, டன்னல் மாதிரி வந்தாக்கா அதோட பேஸ்மெண்ட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமான நிறையவே வித்தியாசமான புக்குங்களும் சரி, நிறைய சொவனியர்ஸ், அப்புறம் கேண்டில்ஸ், சென்டட் கேண்டில்ஸ், நிறைய விஷயங்கள் இங்கே பார்க்க முடியுது. பேர்ன்ஸ் வந்தால் கண்டிப்பாக அதை மறந்துடாதீங்க. உங்களுடைய அதாவது புத்தக கடையோட முகப்பையும் உங்களுக்கு வந்து இதோட இன்ட்ரோ வீடியோவிலே காமிச்சிருந்தேன். ஸோ அதனால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கொடைகள் இருக்குது மழை காலங்கிறதுனால, ஓகேவா? சிறுவர்களுக்கு சிறுகதை புத்தகங்கள் அதிகமாக இருக்குது. அப்படி இந்த பக்கம் வந்தால் கேப்ஸு, ஹேட்ஸு, ஸ்வெட்டர்ஸ், ஷால்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அப்புறம் இங்கே வந்தாக்கா இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு, அப்புறம் பெண்களுக்கான அக்சசரிஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னமும் இந்த கடை போயிட்டுருக்கு.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் கடை உள்ளே போயிட்டுருக்கு. நான் ஒரு சின்ன கடை அப்படின்னு நினச்சேன், பட் இது ஒரு பெரிய சைஸ் மால், அதாவது சின்ன சைஸ் மால்னு கூட சொல்லலாம், பெரிய சைஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ். பாருங்கள், ஓகேவா. இட் ஹேஸ் மோர் தென் ஒன் வே ஆல்சோ. அது ஒன்று மட்டும்தான் கேட்டும் இல்லை, ஆனால் இது எல்லாமே பேஸ்மெண்ட்டில் இருக்கிறது தான் ஆச்சரியம். இது எல்லாமே பேஸ்மெண்ட், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது எல்லா இடமுமே பேஸ்மெண்ட். வாசிப்பாளர்கள் எவ்வளோ ஆர்வமாக வந்துட்டு போய் படிக்கிறாங்க, புத்தகங்களுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். குறிப்பாக நான் ஈஜிப்டில் இருந்ததும் நோட்டீஸ் பண்ணது, யூரோப் அதாவது பாரிஸ் வரக்கூடிய பேசஞ்சர்ஸை ஒன்ஸ் வெயிட்டிங் ஏரியா வந்து உட்காந்ததும் முதல்ல அவங்க பண்ண விஷயம் என்னென்னா, அவங்க பேக்கை திறந்து புத்தகங்களை எடுத்தது தான். அந்த கலாச்சாரம் நம்மக்கிட்டேயும் வரணும். இதெல்லாம் நல்ல கலாச்சாரங்கள் அவங்கள்ட்டேருந்து எடுத்துக்கக்கூடியது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மாடர்ன் டே டைடினஸ் அவங்கள்ட்ட வந்துருச்சு. அதே போல் அவங்களுடைய இந்த புக் வாசிப்பு பழக்கமும் நம்மள்கிட்ட அடாப்ட் பண்ணிக்கிறதுல நத்திங் ராங் இன் இட். இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் நமக்கு.